ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபன்னி கிச்சன். நான் உங்க தக்ஷிதா. இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னு பாத்தீங்கன்னா சட்னி தான் செய்ய போறோம். சட்னியோட நேம் வந்து லாஸ்ட்ல தான் சொல்ல போறோம். மொத்தம் எத்தனை சட்னி செய்ய போறோம்னு பாத்தீங்கன்னா 3 சட்னி செய்ய போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த அம்மா சாப்பிடறதுக்கு வந்துட்டாங்க, அதுக்குள்ளயும் இன்னும் ரெடியே ஆகல. சரி வாங்க செய்ய ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பச்சை மிளகாய் சட்னி. பச்சை மிளகாய், பூண்டு, சீரகம், மல்லி, வரமல்லி, கடலை. இப்போ எப்படி செய்யணும் பார்க்கலாம். 3 பேரும் ஒட்டுக்கா யாராவது ஒருத்தர் பேசுங்க. மகதீஷ் வந்து நேத்து சொல்லிருக்கான், யாராவது ஒருத்தர் தான் பேசணும், ஒண்ணுமே புரிய மாட்டேன்னு சொல்லிருக்கான். அதனால யாராவது ஒருத்தர் பேசலாம். நிலக்கடலை, வரமல்லி, அப்புறம் பூண்டு, பச்சை மிளகாய். இது சொல்லு. இப்ப செய்யலாமா? வாங்க செய்யலாம். ஆன் பண்ணு. ஃபர்ஸ்ட் வந்து எண்ணெய் ஊத்தியாச்சு. எண்ணெய் ஊத்திட்டு வரமல்லி, சீரகம், அப்புறம் பூண்டு. எண்ணெய் ஊத்தி வரமல்லி, சீரகம், பூண்டு சேர்த்துக்கலாம். கொதிக்குது. கடலை போட்டுக்கலாம். நிலக்கடலை சேர்த்துக்கலாம். இப்ப பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்துட்டு இப்ப நல்லா ஃப்ரை பண்ணலாம். பச்சை மிளகாய் வந்து நல்லா ஃப்ரை ஆகலாம். பச்சை மிளகாய் நல்லா ஃப்ரை ஆகட்டும். இன்னைக்கு எங்க வீட்டுல இட்லிக்கு தொட்டுக்க 3 விதமான சட்னி. என்ன சட்னி இப்ப சொல்ல மாட்டோம். லாஸ்ட்ல தான் சொல்லுவோம். நானும் அப்பாவும் செக்க போறோம். வீடியோ முடிவில் தான் சொல்லுவோம். வீடியோ முடியும் போயிட்டு சில பேருக்கு தெரியுமே. நாம சொன்னாதான் தெரியும். ஆமா. சரி, இப்ப பச்சை மிளகாய் எல்லாம் பாரு, கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு பாத்தியா? இந்த மாதிரி ஒயிட் ஆகுதுல, கொஞ்சம் க்ளோஸ் அப்ல காமி. இந்த மாதிரி ஒயிட் ஆகுதுல, ஆமா எடுத்துறலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு பார்க்க முடியல. இப்ப வந்து எல்லாத்தையும் பண்ணிட்டு ஒரு பவுல்ல வந்து எடுத்து வச்சாச்சு. ஆறனோட அரைக்கணும். இத நல்லா வதக்கிட்டு ஒரு பவுல்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. ஆறுற வரைக்கும். ஆறுன பிறகுதான் மிக்ஸி ஜார்ல போட்டு அரைக்கணும். இப்ப அடுத்த சட்னி ரெடி பண்ணிடலாம். அடுத்த சட்னி உங்களுக்கு வந்து சொல்ல மாட்டோம், லாஸ்ட்ல தான் சொல்ல போறோம். பின் மட்டும் பச்சை மிளகாய் சட்னி சொல்லுங்க. தக்காளியில எப்போதுமே சரி. தக்காளியில இந்த நடுவுல இருக்குல்ல, இத கட் பண்ணிடணும். இது சாப்பிட்டா கிட்னி ஸ்டோன் வரும். தக்காளியில் நடுவில் இந்த விதமா இருக்குல்ல, அதை எடுத்துருங்க. அம்மா எடுத்துருவேன். தக்காளியில் நடுவுல இந்த விதை மாதிரி இருக்கத மட்டும் எடுத்துருங்க. இது சாப்பிட்டா கிட்னி ஸ்டோன்ஸ் வருமா? கிட்னி ஸ்டோன். கிட்னி ஸ்டோன் வருமா? லட்சணா, உனக்கு எத்தனை கிட்னி இருக்கு வயித்துல? 8. எல்லாத்துக்குமே 2 கிட்னி தாண்டி. எனக்கு கிட்னி சிட்னி சட்னி என்ன சொல்ல போறீங்க? இது வந்து இன்ஸ்டன்ட் சட்னி, உடனே அரைச்சு உடனே சாப்பிடுவோம். ஆமா, இது இன்ஸ்டன்ட் சட்னி, உடனே வரமிளகாய் எடு. 3 பேர் பேசாதீங்க. பூண்டு சேர்த்துக்கலாம். மிளகானா அது ஒரு மல்லி எடுத்துட்டு நாராயணா. அது எடு. டப்பா தோற வரமிளகா கூட இன்னும் 2 கூட இருக்கு. இதுக்கு பேர் வந்து இன்ஸ்டன்ட் சட்னி. தக்காளி சட்னி. ஆமா, நாங்க சொல்லிட்டோம் லாஸ்ட். தக்காளி சட்னி. ஆமா, இன்ஸ்டன்ட் தக்காளி சட்னி. தக்காளி போட்டுக்கலாம் மிக்ஸி ஜார்ல. உங்களுக்கு எவ்வளவு, உங்களுக்கு நிறைய காரம் வேணா நிறைய போட்டுக்கலாம். நல்லா காரம் சாப்பிடுவீங்கன்னா நிறைய போட்டுக்கலாம். ஆனா நிறைய சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நேரம் பாத்ரூம்ல இருக்கணும். தக்காளி ஏன்னா நாங்க அரைக்கிற சட்னி இன்னைக்கு இப்படி
எல்லாரும் பாத்து போறீங்கன்னா நான் போடல. பச்சை மிளகா போட்டிருக்காங்க. பச்சை மிளகா போட்டிருக்காங்க. கொஞ்சமா புளி போட்டுக்கோங்க. இந்த தக்காளி இதுல வந்து 5ல இருந்து 6 வரமிளகா, அப்புறமேட்டு பூண்டு. இவ்வளோண்டு புளி போட்டா போதும். இவ்வளோண்டு புளி. போட்டுக்கணும் இதுல. இப்ப உப்பு போட்டுக்கலாம். போய் அரைச்சிட்டு வாங்க. இந்த தக்காளி சட்னி யாருக்கு ரொம்ப பிடிக்கும்? அரைச்சிட்டு வாடி. அடுத்த சட்னி என்னன்னு பாத்தீங்கன்னா நிலக்கடலை சட்னி. நிலக்கடலை சட்னின்னு சொல்லலாம், அப்புறம் தேங்காய் சட்னின்னு சொல்லலாம். காய்ஸ், நம்மளோட 3 விதமான சட்னிகள் ரெடி ஆயிடுச்சு. பச்சை மிளகாய் சட்னி, தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி. இப்ப இது 3த்தையும் தாளிக்கணும். இது 3த்தையும் இப்ப தாளிக்கலாம். அவந்து இல்ல தெரிக்குமா? கருவேப்பிலை போடல தெளிக்கும். அவந்துக்கோ. கருவேப்பிலை போட போறேன். சரியா? கொஞ்சம் தூரமா புடிச்சுக்கோ. சரியா? இப்ப அப்படியே எல்லா சட்னியில எடுத்து கொட்டிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். காமிடி சட்னி. அடுத்த சட்னி எல்லா சட்னிலையும் போட்டாச்சு. அது மட்டும் ஏன் நிறைய போடுற? இருக்கு நிறைய தான். சட்டியில கருவேப்பிள்ளை ஒட்டின்னு இருக்கு. ஒட்டிண்டு 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 நிக்கோ. அவ்வளவுதான், ரெடி சட்னியும். ஃப்ரெண்ட்ஸ், இப்ப வந்து 3 சட்னியும் ரெடி. கண்டுபிடிங்க என்னது? சொல்லியாச்சு. சொல்லிட்டோமே. பச்சை மிளகாய் சட்னி ரெடி. தக்காளி சட்னி சொல்லு. தக்காளி சட்னி ரெடி. நிலக்கடலை சட்னி, தேங்காய் சட்னி, தேங்காய் கடலை சொல்லு. தேங்காய் கடலை சட்னி ரெடி. நேஷனல் ஃபிளாக் சட்னி எப்படி சொல்லு? கிரீன், ஒயிட், ஆரஞ்சு, கிரீன். நடுவுல இது ப்ளூ மாதிரி இருக்கா? சரி, இப்ப சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு பாக்கலாம். இட்லி ஊத்திட்டு. இட்லி ஊத்தி சாப்பிடலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் தான் டேஸ்ட் பண்ண போறேன். எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்றேன். முதல் இந்த சட்னி, பச்சை மிளகாய் சட்னி. சூப்பரா இருக்கு गाइस. இதெல்லாம் நம்ம எப்போதும் அரைக்கிற சட்னி தான். இந்த இட்லியை மூடி வை, ஆறிடும். இந்த மழை பெய்து ஜில்லுன்னு ஆயிடும். 3 சட்னியும் சூப்பரா இருக்கு गाइस. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு 200 தான் வந்திருக்காங்க. 62,000 வியூஸ் போயிருக்கு. அவங்க ஒரு சப்ஸ்கிரைப் இல்லைன்னா ஒரு லைக் பண்ணவாது அடுத்தவங்களுக்கு வந்து ஷேர் ஆகும். அதனால நீங்க வீடியோ பார்த்துட்டு ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணி விட்டுருங்க. அப்பனா எல்லாருக்கும் வீடியோ ஷேர் ஆகும். ஆமா, பை गाइस. நீங்களும் இந்த சட்னி எல்லாம் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பாருங்க, நல்லா இருக்கும். பச்சை மிளகாய் சட்னி சூப்பரா இருக்கு, ட்ரை பண்ணி பாருங்க. ஆமா, அது வந்து மகாராஷ்டிரால செய்வாங்க இந்த சட்னி. பச்சை மிளகாய் சட்னி மகாராஷ்டிரால செய்வாங்க. ஓகே, சரி, பை.